அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 2ஆம் வகுப்பு தமிழில் உள்ள முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவத்திலிருந்து 120 கேள்விகளை வரிக்கு வரி எடுத்து கொடுத்திருக்கிறோம். இதை தாண்டி கேள்விகள் எதுவும் வராது. ஆகையால் நீங்கள் இந்த புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டும் என்று இல்லை. இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 2 முறை கேட்டுக்கொண்டாலே போதும், நீங்கள் தமிழில் முழு மதிப்பெண்களை பெறலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்வுக்கு உண்டான அனைத்து பாடங்களிலிருந்தும் வினாக்கள் இனிமேல் தரப்படும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முத்தம் கொடுக்குது வெள்ளை பசு, மடி முட்டி குடிக்குது கன்றுக்குட்டி. இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? கவிமணி. தொங்கவிட்ட சட்டையை தூக்கி கீழே போட்டவன் யார் யார் யார்? இப்பாடல் வரியின் ஆசிரியர் அழவள்ளியப்பா. தூக்கி என்பதன் பொருள் யாது? தூக்கி என்ன எடுத்து. காண முடியாத என்பதன் பொருள் யாது? பார்க்க முடியாத. அருகில் என்பதன் பொருள் பக்கத்தில். சேவல் கூவுது என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாணிதாசன். மறவன் என்பதன் பொருள் வீரன். ஏகும் என்பதன் பொருள் செல்லும். குலுக்கி என்பதன் பொருள் அசைத்து. அறம் என்பதன் பொருள் நல்ல செயல்கள். ஆறுவது என்பதன் பொருள் தணிவது. கரவேல் என்பதன் பொருள் மறைக்காதீர். விளம்பேல் என்பதன் பொருள் விளம்பேல் அப்படின்னா செல்லாதீர். ஊக்கம் என்பதன் பொருள் முயற்சி. இகழேல் என்பதன் பொருள் வெறுக்காதீர். ஓதுவது என்பதன் பொருள் படிப்பது. அவ்வியம் என்பதன் பொருள் பொறாமை. ஈவது என்பதன் பொருள் கொடுப்பது. ஒப்புரவு என்பதன் பொருள் உலகத்தோடு சேர்ந்து வாழ்தல். பள்ளமான இடத்தினை பார்த்து பாயும் வெள்ளம் போல நல்ல நூல்களை நாடி நாமும் பயில்வோம் எனும் குழந்தை பாடலை பாடியவர் யார்? அழவள்ளியப்பா. இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் என்று பாடியவர் யார்? ஔவையார். திருவடி பிரித்து எழுதுக. திரு கூட்டல் அடி. தண்டமிழ் பிரித்து எழுதுக. தன்மை கூட்டல் தமிழ். ஆன்சர் 1. சரியான விடுபட்ட சொற்களை காண்க. மத்தளம் மத்தளம் மாயித்தா பெரியலா. கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணை? சுடும் எழுத்து டி, கேட்கும் எழுத்து தா, பறக்கும் எழுத்து இ, கொடுக்கும் எழுத்து கா. இதுல கொடுக்கும் எழுத்து கா என்பதே சரி. கவிஞர் அழவள்ளியப்பா பாடிய பாடல்கள் எவ்வகை பாடல்கள்? கவிஞர் அழவள்ளியப்பா எப்பவுமே குழந்தை பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறாரு. தமிழில் சார்பெழுத்துக்கள் எத்தனை? 10. கீழ்காணும் சொற்களுக்கு சரியான மரபு சொல் எது?
குதிரை என்பதனுடைய மரபு சொல் கொட்டில். குயில் கூவும். கத்திரிக்காய் இது எவ்வகை வழு? மரபு வழு. பச்சை கிளியே வா வா பாலும் சோறும் உண்ணவா என்று பாடியவர் யார்? பச்சை கிளியே வா வா பாலும் சோறும் உண்ணவா என்று பாடியவர் கவிமணி. அன்னையும் பிதாவும் முன்னடி தெய்வம் என்னும் எழுத்தும் கண் எனத்தகும். இதை கூறியவர் ஔவையார். ஒப்புரவு ஒழுகு என்று பாடியவர் ஔவையார்தான். புலிக்கன்று இது எவ்வகை வழு? புலி கன்று இது மரபு வழு. நனி என்னும் சொல்லின் பொருள் மிகுதி. நனினா மிகுதி. பருவந்து இதனுடைய பொருள் துன்பம் வந்து. பருவந்து அப்படின்னா துன்பம் வந்து. பழங்கால இசைக்கருவி எது? பழங்கால இசைக்கருவி யாழ்தான். எண் என்ற சொல் உணர்த்தும் பொருள். எண் என்ற சொல் உணர்த்தும் பொருள் இலக்கணம். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று பாடியவர் ஔவையார். வளம் நிறைந்த நாட்டிலே வந்து சேரும் மக்கள் போல் இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? வளம் நிறைந்த நாட்டிலே வந்து சேரும் மக்கள் போல் இப்பாடல் வரியின் ஆசிரியர் அழ வள்ளியப்பா. நாடி என்பதன் பொருள். நாடி அப்படின்னா விரும்பின்னு அர்த்தம். ஊரும் என்பதன் பொருள் மெதுவாக நகரும். பயில்வோம் என்பதன் பொருள் கற்போம். அரசர் என்பதன் பொருள் மன்னர். வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பா இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? பாரதியார். ஓய்ந்து என்பதன் பொருள் சோர்ந்து. ஓய்ந்து அப்படின்னா சோர்ந்துன்னு அர்த்தம். நெஞ்சு என்பதன் பொருள் உள்ளம். நெஞ்சு என்பதன் பொருள் உள்ளம். வைரமுடைய நெஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வைரமுடைய நெஞ்சு வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வைரமுடைய அப்படின்னா உறுதி உடைய. முறைமை என்பதன் பொருள் வழிமுறை. முறைமை அப்படின்னா வழிமுறை. சொந்தம் வராது, வழிமுறை வராது, பந்தம் வராது, நெறிமுறை தான். தொல்லை என்பதன் பொருள். தொல்லை என்பதன் பொருள் தொல்லை அப்படின்னா துன்பம். இதே தொல்லை எதிர் சொல் அப்படின்னு கேட்டால் இன்பம் சொல்லலாம். இப்ப தொல்லையோட பொருள் அறி துன்பம். கீழ்காண்டவற்றுள் எது சரியானது? பகல் இரவு எதிர் சொல். பகல்னா இரவு, அமைதினா சத்தம். இது எது சரியானதுன்னா ஒன்றும் இரண்டும் சரி. ரெண்டுமே சரி. வண்ணக்கிளியே முத்தம் தா வாசக்கொழுந்தே முத்தம் தா இப்பாடல் வரியின் ஆசிரியர் கவிமணி. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஔவையார். திரவியம் என்பதன் பொருள். திரவியம் என்பது
செல்வம். தருமம் என்பதன் பொருள் செயல். சுற்றம் என்பதன் பொருள் உறவினர். மக்கள் என்பதன் பொருள் பிள்ளைகள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இப்பாடல் வரியின் ஆசிரியர் ஔவையார். கொன்றை வேந்தன் ஆசிரியர் யார்? கொன்றை வேந்தன் ஆசிரியர் ஔவையார். தேனே பாலே முத்தம் தா, தெவிட்டாக்கனியே முத்தம் தா. இப்பாடல் வரியின் ஆசிரியர் கவிமணி. பொல்லாங்கு பொருள் தருக. பொல்லாங்கு அப்படின்னா தீமைன்னு அர்த்தம். உணவு கூட்டல் இன்றி சேர்த்தெழுதுக. உணவின்றி. 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 கரெக்ட். ஒப்புரவு என்னும் சொல்லின் பொருள் நற்செயல். ஒப்புரவு அப்படின்னா நற்செயல். போலி எத்தனை வகைப்படும்? போலி 3 வகைப்படும். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஏரி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் இறங்கி. இது டேஷ் சட்டை. இது கபிலனின் சட்டை. தேசிய காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல். தேசிய காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். செலவு என்பதன் தகுதி வழக்கு. செலவு. செலவுன்னா சிலவுன்னு சொல்லுவாங்க. செலவு. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். குறில் எழுத்து கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னா ஓ நெடிலு, டோ நெடிலு, நாமும் நெடிலு. இதுல குறில்ன்றது வாதான். பெரும் கதைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கொங்குவேல் மாக்கதை. தமிழ் மாணவன் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் மாணவன் என்று அழைக்கப்படுவது ஜி.யு. போப். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படுபவர் யார்? நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். மாதானுபங்கி என்று அழைக்கப்படுபவர் யார்? மாதானுபங்கி என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? கவி என்று அழைக்கப்படுபவர் காளமேகம். நன்னூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர். நன்னூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் சிற்றதிகாரம். தமிழில் தோன்றிய முதல் நாவல். தமிழில் தோன்றிய முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. உன்னை விரும்பி அழைத்ததுமே ஓடி நீ வராததால் விண்கலத்தில் ஏறியே விரைவில் வருவோம் உன்னிடம். இப்பாடல் வரியின் ஆசிரியர் அழவள்ளியப்பா. சற்றும் இதன் பொருள் சிறிதும். நெருங்கி என்பதன் பொருள் அணுகி. அழைத்து என்பதன் பொருள் கூப்பிட்டு. வட்டமாயின் கழுத்திலே வானவில்லை ஆரமாய். இப்பாடல் வரி இடம்பெற்ற நூலின் ஆசிரியர் பெயர் கவிமணி. களித்து இதன் பொருள் மகிழ்ந்து. கனி என்பதன் பொருள் கனி அப்படின்னா பழம். கூடி ஆட உதவும் மொழி, கூட்டுறவை வளர்க்கும் மொழி எங்கள் தாய்மொழி, மிக இனிய தமிழ்மொழி. இப்பாடல் வரியின் ஆசிரியர் கூடி ஆட உதவும் மொழி, கூட்டுறவை வளர்க்கும் மொழி எங்கள் தாய்மொழி, மிக இனிய தமிழ்மொழி. இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? அழவள்ளியப்பா.
ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். இப்பாடல் வரியின் ஆசிரியர். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். இப்பாடல் வரியின் ஆசிரியர் உலகநாதர். சேராத இடத்திலே சேர வேண்டாம், செய்த நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இப்பாடல் வரியின் ஆசிரியர் இவரும் உலகநாதர் தான். எல்லாமே ஒரே பாடல் தான். ஓதாமல் அப்படின்னா படிக்காமல். வஞ்சனை, வஞ்சனை என்பது தீய செயல்கள். இணங்க வேண்டாம் என்பது சேர வேண்டாம். புறம் சொல்லி, புறம் சொல்லி என்பதன் பொருள் குறை கூறி, குறை கூறி. அடுத்தவர், அடுத்தவர் அப்படின்னா அடுத்தவர் என்ற பொருள் மற்றவர். தமிழ் நாடக தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் நாடக தலைவர் என்று அழைக்கப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள். எத்தனை நாள் பாடியும் ஏனோ நீயும் வரவில்லை, சத்தம் போட்டு பாடியும் சற்றும் நெருங்கி வரவில்லை. இப்பாடல் வரியின் ஆசிரியர் அழவள்ளியப்பா. சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல். சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் நேமிநாதம். பைய பைய பறந்து வா, பாடி பாடி கழித்து வா. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் கவிமணி. காம நூல் என்று அழைக்கப்படும் நூல். காம நூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. சந்திரனை அழைத்த மொழி சாய்ந்தாடி கற்ற மொழி. சந்திரனை அழைத்த மொழி சாய்ந்தாடி கற்ற மொழி. இப்பாடல் வரியின் ஆசிரியர் பெயர் வள்ளியப்பா. முக்குடர் பல்லு. முக்குடர் பல்லு. முக்குடர் பல்லுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் உழத்தி பாட்டு. ஐயமிட்டு உண் என்று பாடியவர். ஐயமிட்டு உண் என்று பாடியவர் ஔவையார். அறிவுடையார் ஆவது அறிவார் என்று பாடியவர் திருவள்ளுவர். கூழானாலும் குளித்து குடி. கூழானாலும் குளித்து குடி. பந்தயம் பொருள். பந்தயம் அப்படின்னா போட்டி. கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர் எது? மழை பெய்தது, காலை முட்டியது, கோழி கூவியது, யானை கத்தியது. எது சரியானதுன்னா காலை முட்டியது. ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் இவ்வரியில் உரு என்னும் சொல் உணர்த்தும் சொல். ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் இவ்வரியில் உரு என்னும் சொல் உணர்த்தும் பொருள் எது என பெரிய. உரு என்பதன் பொருள் பெரிய. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இந்த வரியின் குலம் என்னும் சொல் உணர்த்தும் பொருள் சாதி. என் கதை என்னும் நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். என் கதை என்னும் நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்களுக்காக துயர்படுவான். இப்பாடல் வரியின் இடம்பெற்றுள்ள நூல் எது? மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்களுக்காக துயர்படுவான். இப்பாடல் வரியின் இடம்பெற்றுள்ள நூல் தமிழன் இதயம். சிட்டுக்குருவி பாடிவர கண்ணே சின்னராசா நீயுறங்கு. சிட்டுக்குருவி பாடிவர கண்ணே சின்னராசா நீயுறங்கு. இந்த பாடல் வரியின் இடம்பெற்றுள்ள நூல் எது? நாட்டுப்புற பாடல். தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு. இப்பாடல் வரியின் இடம்பெற்றுள்ள நூல் கவிமணி பாடல்கள். பாஞ்சாலி சபதம் என்னும் நூலின் ஆசிரியர் பாரதியார். வெறுப்பு. வெறுப்பு அப்படின்னா மலை. வெறுப்பு அப்படின்னா மலை. எண்ணுவது உயர்வு. எண்ணுவது உயர்வு என்று பாடியவர் பாரதியார். போகாத இடத்திலே போக வேண்டாம், போகவிட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம். இப்பாடலில் பாடியவர் யார்? போகாத இடத்திலே போக வேண்டாம், போகவிட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம். இந்த பாடலை பாடியவர் உலகநாதர். கல்விக்கு அழகு கசடற மொழிதல் என்று பாடியவர். கல்விக்கு அழகு கசடற மொழிதல் என்று பாடியவர் அதிவீர ராம பாண்டியர். அதிவீர ராம பாண்டியர். கர்ம வீரர் என்று அழைக்கப்படுபவர்
கர்ம வீரர் என்று அழைக்கப்படுவர் காமராசர். காலாகாந்தி அப்படின்னும் காமராசரை அழைப்பாங்க. நல்லாசிரியர் விருது பெற்றவர் யார்? நல்லாசிரியர் விருது பெற்றவர் கீழே இருக்கிறவங்கள யார் நல்லாசிரியர் விருது பெற்றாங்கன்னா தணிகை உலகநாதன் தான் நல்லாசிரியர் விருது பெற்றாங்க. இத்துடன் 2ஆம் வகுப்பில் உள்ள 3 பருவங்களுக்கான வினாவிடைகள் அனைத்தும் முடிவடைந்தன. மீண்டும் 3ஆம் வகுப்பில் உள்ள கேள்விகளை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.